அழகு சீரியலை நீங்க யூடியூப்ல பார்க்கணும்னா மறக்காம விஷன் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் பட்டனை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. சிஷ்யா, குருவே, இந்த கலயத்துல கைப்படாம மங்கள நீர் கொண்டு வா. சரிங்க குருவே. அப்போ 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 உன்னையும் தொலைச்சிட்டேடா. அப்போ அண்ணா, அண்ணி ஏற்கனவே வந்த வழியெல்லாம் போயிட்டு இருக்கோமோ? இல்லப்பா, இது சரியான வழிதான். நம்ம தசை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டனே. அந்த சாமியார் நல்லவன் நினைச்சிட்டனே. அப்போ என்ன பண்ணான்னு தெரியலையே. அப்போ குடிசையில இருந்து குழந்தைய ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டானுங்களே. சுதா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சாமியோட ஆள் மாதிரி தான் தெரியுது. எங்கடா என் குழந்தை? ஏய், சொல்றா, எங்க என் குழந்தை? சொல்றா சொல்றா சொல்றா, யாரா நீங்களா? ஏய், நீதானே என் குழந்தைய தூக்கிட்டு போனது? ஒண்ணு, ஏய், குழந்தை எங்கடா? சொல்லு. சொல்லல ஒண்ணு. பாட்டி, என்னம்மா, இனிமே எப்படி போறது? உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் கொடுத்தல்ல, ஆமா இருக்கு. நெத்தியில வச்சு கும்பிட்டு என் குழந்தை இருக்கிற இடத்த காமிச்சு கொடுன்னு வானத்தை பார்த்து தூக்கி போடு. தாயே, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடு. ஆத்தா வழி காமிச்சு கொடுத்துட்டா, வா போகலாம். வாங்க பாப்பா. ஏய்,
சொல்றா சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்டா. அங்க அங்க புகை வருது அங்கேயா? ஆமா, அங்கதான் குருநாதர் இருக்காரு. மயக்க மருந்து கொடுத்து குழந்தைங்களை கடத்துறவன் குருநாதரா? டேய் சொல்லு, இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களை கடத்திருக்கீங்க? கடத்தின குழந்தைங்களை என்னடா பண்ணீங்க? வித்துட்டீங்களா? சொல்டா. சொல்டாங்கறல்ல. இல்ல இல்ல, உன் குழந்தைய தான் முதல்ல கடத்தி இருக்கோம். குழந்தைய கொண்டு போய் என்னடா பண்ணுவீங்க? வித்துருவீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா? சொல்டா. சொல்டா. சொல்லு. குருநாதர் காளிக்கு பலி கொடுத்துருவாரு. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஏய், என்னடா சொன்ன? என்னடா சொல்ற? ஆமா, மகாவரம் வேண்டி குருநாதர் செய்யற பூஜைக்கு குழந்தைய பலி கொடுக்கணும். அதனாலதான் அவன் குழந்தைய தூக்கணும். நீ என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இரு. அங்க என் குருநாதர் உன் குழந்தைய மாகாளிக்கு பலி கொடுத்துருவாரு. பலி கொடுத்துவாரா? இன்னைக்கு இருக்கடா உனக்கு. எடுத்த பிறவியிலேயே ஆத்தாளுக்கு பலியாகி மோட்சம் செல்ல போகிறாய். தாயே மாகாளி, வாங்கம்மா. தம்பி, என்ன தம்பி இந்த காலத்துல போய் பாட்டி எலுமிச்சம்பழத்தை கீழே உருட்டி விட்டு வழி சொல்லுது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு என்னமோ அப்படி தப்பா தெரியலண்ணே. அந்த பாட்டி நம்பி தான் செய்யுது. அவங்க நம்பிக்கைக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். வாங்க. மாகாளி ஓம் ரீம் அடா. ஐம் ரீம். அப்பு, அப்பு, டேய். அப்பு, அப்பு, ஏய், அப்பு, ஏய், குழந்தை குடுடா. ஏய், ஏய், கொலைகார பாவி. குடிடா. விடுடா. பாவி, கொலைகார பாவி. டேய், என் புள்ளையோட கொல்ல பாக்குறீங்க பாவி. டேய், நீ எல்லாம் மனுஷனா? அயோக்கிய ராஸ்கல். எந்த சாமியாவது குழந்தைகளை கொல்ல சொல்லுமாடா? சைக்கோ, சைக்கோ. யாருடா சைக்கோ? ஆத்தாவோட பக்தனை இப்படிதான் பேசுவியா? டேய், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையாடா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பச்சை குழந்தைடா, அத போய் மனசாட்சியே இல்லாம கொல்ல நினைக்கிறீங்களாடா? அப்பு, என் குழந்தைய விடுங்கடா. ஏய், கத்தாதடா. இந்த பலிய குடுக்கிற நான் மட்டும் இல்ல, இந்த பலிய பாக்குற நீயும் சொர்க்கத்துக்கு தான் போவ. டேய், உன்னை நான் நரகத்துக்கு அனுப்புறேன்டா. என் குழந்தை மேல கைய வச்சு பாருடா. கை என்னடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. டேய், விடுங்கடா. டேய். சார், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு சார். என்னுடைய எல்லா பிள்ளைங்களும் எனக்கு கிடைச்சிருவாங்க சார். சார், கண்டிப்பா கிடைப்பாங்க சார். அதைத்தான் நானும் சொன்னேன். சார், அங்க பாருங்க. என்னையா இது, இவ்வளவு புகை வருது? காட்டுக்குள்ள வந்து எவையா தீய வைக்கிறது? சார், அங்க ஒரு காளி கோயில் இருக்கு சார். அடிக்கடி மந்திரம் பூஜைன்னு பண்ணுவாங்க சார். என்ன முருகா சொல்ற? காட்டுக்குள்ள அப்படி என்ன பூஜை? அங்க குடியிருந்தவங்க எல்லாரும் தான் இப்ப குடியிருக்கிறது கிடையாது. இங்க இருந்தவங்க எல்லாருமே எப்பவோ அடிவாரத்துக்கு வந்துட்டாங்களே. சார், அடிவாரத்திலே குடியிருந்தாலும் சாமி கும்பிடுறதுக்கு மேல போவாங்கல்ல சார்.
கும்பிட்டுயா, யார் வேணான்னு சொன்னது? அதுக்காக இவ்வளவு புகை வருது, தப்பா இருக்கு. எவனோ கறி மூட்டத்துக்கு காட்ட பத்த வச்சுட்டா யாரையா பதில் சொல்றது? இத்தனைக்கு இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிற ஏரியா. ரேஞ்சர் என்ன பண்றாருன்னு தெரியலையே. போய் என்ன சார், வா வா. என் பிள்ளைங்களை தேடாம இப்ப போய் அங்க. சார் அவசரப்படாதீங்க சார். ஒருவேளை நாம அங்க போறது உங்களுக்கு கூட நல்லதா இருக்கலாம். அங்க புகை போடுறது உங்க வீட்டு ஆளுங்களா கூட இருக்கலாம் இல்லையா? நாங்க சிக்கிக்கிட்டோம்னு அடையாளம் காட்டுறதுக்காக அவங்க கூட புகை போடலாம் இல்லையா? போய் என்னன்னு பார்த்தா தானே சார் தெரியும். வாங்க. ஏன்டா என்னாச்சு? ஏன் கத்தின்னு ஓடியார? அங்க பாத்து குளிப்பாங்க போறனா? நீ ஏன்டா அங்க போன? இல்ல அப்பா சாப்பாடு வீட்டுக்கு போறனா? ஆ. அங்க ஒரு அண்ணனும் அக்காவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஏய், விடுடா. குழந்தைய பலிபீடத்துக்கு மேல வை. ஏய், விடுடா. அப்பு, டேய். ஏய், விடுடா. விடுடா. மாக்காளி, ஓம் பலி இதோ இருக்கு. டேய், இளம் சிசு, ஓம் பசிக்காக படைக்கிற. டேய். என் பலியை ஏத்துக்கிட்டு எனக்கு வரம் கொடுக்கணும் தாயே. வேணாடா. வன மாக்காளியே, இந்த உலகம் உன் காலடியில், என் தலையும் உன் காலடியில். ஆவேசம் கொள்ளாமல் இந்த பலியை ஏற்றுக்கொள். அப்பு. டேய், என்ன வேணா பலி கொடுங்கடா. என் புள்ளைய விட்டுருங்கடா. சரி, தவறு, தெரியாத சிசுதான் அன்னைக்கு ஏற்ற பலி. டேய், விடுங்கடா. அம்மா மாக்காளி, சக்திக்கெல்லாம் சக்தியானவளே, உன் சீடன் அளிக்கும் பலி இது. இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரித்தாயே. டேய், டேய். அப்பு, விடுங்கடா. அப்பு. ஏய், ஏய். யாரா நீங்க? ரவி, ஏய், ரவி, பாத்துப்பா பாத்துப்பா. ஐயோ சுதா, ஐயோ சார், என் பசங்க சார். அப்பு, ரவி, என்னடா ரவி, என்னடா என்னாச்சு? என்னாச்சு ரவி? பலி கொடுக்கறத தடுக்கும்போது ரவி கையை வெட்டிட்டாங்கப்பா. இவங்க தான்ப்பா. ரவி, ரவி, ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய காயம்? ஐயா 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 கொஞ்சம் இருங்கய்யா, இருங்கய்யா. மூலிகை கொண்டாந்து இருக்கேன், காயத்துல வச்சு கட்டி விடுறாங்க ஐயா. அப்பா, அப்பா, வேற யாராச்சும் பாத்தீங்களாப்பா? பூர்ணாவைய மகேஷியம் பார்த்து கோயிலுக்கு அனுப்பிச்சாச்சு ரவி. அப்பா, காவையாவைய மதனா எங்கேயுமே காணோம். எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. திரும்ப கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. வாங்கப்பா, பார்த்து.
அப்போ என் வேண்டுதல் உன் காதுல விழலல்ல? என் பிள்ளைங்க எனக்கு கிடைக்கலனா நான் வாழறது எதுக்கு? குலதெய்வம் நினைச்சுதான் நான் உன் காலில் விழுந்தேன். ஆனா நீ என் கழுத்துல காலை வச்சுட்டே. போதும் சாமி, நீயே விரும்பாதப்போ நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நன்றி, ரொம்ப நன்றி. நம்பி வந்தவங்களுக்கு நீ செஞ்ச நியாயம் போதும். நான் போறேன். அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கம்மா. கருப்பு என்னைக்கும் யாரையும் கைவிட்டது இல்லம்மா. சாகறதுக்கு இன்னும் எதுக்கு பொறுமைன்னு சாமியை கேட்கும்போது தட்டக்கூடாது. அம்மா வேண்டாம்மா. மகேஷ், பூர்ணா, மகேஷ், என்னம்மா? பத்ரம், ஐயோ என்னப்பா, என்ன இதெல்லாம்? என்னம்மா? என்னம்மா இதெல்லாம்? வரும்போது ஊருக்காரங்க இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. முதல்ல கீழே வைங்கம்மா, கீழே வைங்கம்மா. மகேஷ், நான் பண்ண இந்த வேண்டுதல் எல்லாரும் நல்லபடியா பழிச்சு வரணுங்கிறதுக்காக தான். நீங்க 2 பேரும் மட்டும் தானே வந்திருக்கீங்க, மத்தவங்க யாரும் வரலையே. அதெல்லாம் வந்துருவாங்கம்மா. அப்பா எல்லாரையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிருக்காருமா. உங்களை நம்பி தானமா நாங்கெல்லாம் இருக்கோம். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடுதம்மா. அத்தனை உசுரும் என் முன்னாடி வந்து நிக்காம என் விரதத்தை நான் முடிக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. அந்தி சாயறதுக்குள்ள அத்தனை பேரும் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி அது முடியாதுன்னு சொல்லுது. இதுக்கு மேல நான் காத்திருக்க மாட்டேன். சொல்றத கேளுங்கம்மா. ப்ளீஸ். அழகு, 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 அழகு பூ. அழகு, அழகு, நம்ம பசங்க எல்லாம் பாரு. நம்ம டேய். அப்பா, நம்ம பொழைச்சு வரணுன்றதுக்காக தான் உயிரை பணைய வச்சு இந்த விஷத்தை அம்மா குடிக்கிறாங்கப்பா. அழகு, என்ன காரியம் பண்ண பார்த்த? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ இல்லன்னா எங்க எல்லாருக்கும் வாழ்க்கைன்றதே இல்ல. அழகு, முதல்ல அதை குடு. குடுங்க. இல்ல, குடுங்கம்மா. அழகு, இதை குடுங்கம்மா. காவியம் மதனை எங்க சொல்லுங்க.
பேட்டரி இல்லா ஸ்கூட்டர் வண்டி, இன்ஜின் இல்லா ரயில் வண்டி, டிக்கெட்டும் இல்ல செக்கிங்கும் இல்ல.